போங்கன்ட்டாங்க. கல்ல ஒன்னே சொல்றாங்க. போங்கன்ட்டாங்க சூறாகுத்து. வணக்கம், பூச்சம் சித்த வைத்தியம் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க வந்து ஜிஹெச்ல சொல்லிட்டாங்க, இவங்க கிட்னி வந்து கழுவணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இவங்க கழுவணும்னு சொன்னோன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிக்டாக்ல நம்மளை பார்த்துருக்காங்க. நம்மளை பார்த்துட்டு நேராக இங்கே நமக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. வைத்தியம் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி போயிருக்காங்க. டாக்டர் வந்து பழைய ரிக்கார்டை பார்த்துருக்காரு. சரிங்களா? பழைய ரிக்கார்டை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் கழுவாமல் இருக்கிறீங்க, போய் கழுவு எடுத்தாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணீங்க, புதுசாக போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புதுசாக வந்து ரத்தத்தை எடுத்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கழுவு வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? சரி, என்ன பிரச்சனைக்கு நீங்கள் வந்தீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிலாம் கொடுத்துட்டாங்க. ஆஸ்பத்திரி சூறா கொடுத்துட்டாங்க. போய் டாக்டரை பாருங்க. சரி. அப்ப நான் பார்த்தேன், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா மருந்தை குடுத்துட்டு திருப்பி சீட்டை பெருசா ஆக்கிடுவாங்க. கிட்ட பார்த்தோம்னா நம்ம கோலம் குடிச்சோங்க அப்படின்னு சொன்னேன் மகன்கிட்ட. சரி. அப்புறம் நான் கூட்டிட்டு வந்தா மருந்து எடுத்தேன். அப்படிங்களா? ஸோ டாக்டர் வந்து கழுவு சொல்லிட்டாங்க உங்களை ஹாஸ்பிட்டலா? போங்கன்ட்டாங்க. கழுவ ஒன்னே சொல்றாங்க. போங்கன்ட்டாங்க சூறாகுத்து. போங்கன்னா கழுவு தான் அர்த்தம். சரிங்களா? இங்க பாருங்க, இவங்க வயசு வந்து 81 வயசுங்க. சரிங்களா? ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறதே ஒரு விழிப்புணர்வுக்கு தான் போடுறேன். சரிங்க. ஏற்கனவே ஏதாவது ஒரு குடும்பத்தை ஒருத்தவங்க கல்வி இறந்துட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா, எங்க அண்ணி நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு அப்ப நான் அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி புதுசு சித்தர் இருக்காரு, அவருக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கல. ஸோ அவங்க 2 வருஷமா கழுவி அப்புறம் ஹார்ட் பிரச்சனை வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்புறம் திருப்பி அம்மாவுக்கு இந்த பிரச்சனை வந்து நான் நேராக எதுவுமே சொல்ல கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, ஏற்கனவே வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க கல்வி 2 வருஷத்துல ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு நல்ல வேலை அவங்க அம்மாவை அவர் காப்பாற்றிட்டாரு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாரும் சொல்ல விரும்புறீங்க பார்க்குறவங்களுக்கு, உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அம்மா ஒருத்தவங்க போயிருக்காங்க, இந்த மாதிரி கழுவுறதுலேருந்து காப்பாற்றி அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரிய ஆஸ்பத்திரி வந்த போய் பார்க்குறது அது இங்க வந்து பார்த்தா 4 மாசத்துல மருந்து சாப்பிட்டா நல்லா போயிடும். ஆமா. சரிங்களா? ஸோ இதே தாங்க சொல்றேன். சரிங்களா? நம்ம பாரம்பரியம் வைத்தியம்னு இருக்குதுங்க. சரிங்களா? இயற்கை மூலிகையால் செய்யப்பட்ட பாரம்பரிய வைத்தியம். சரிங்களா? இங்க வாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உங்களுக்கு சரிங்களா? நீங்க எதிர்பார்த்ததோ நல்ல தீர்வு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். உங்களால ஒரு ஆத்மா நன்மை அடைஞ்சா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம். பூச்சம் சித்த வைத்தியம் பேசுறேன். வணக்கம். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நம்பி வாங்க டாக்டர் பார்க்க. ஆனால் வந்து கைவிட மாட்டார். நீங்கள் அங்கே போய் உட்காந்து பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் பண்ணுறதோட இவரை நம்பி வாங்க, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். நான் நம்பி வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காசு கொஞ்சம் கூட தான். ஆனால் இருந்தாலும் நம்ம டைம் சேர்ப்பு, உயிரும் சேர்ப்பு. நன்றி, வணக்கம்.